காளியம்மாளை கட்சியிலிருந்து விரட்டும் சீமான். சீமானுக்கு எதிராக அண்ணி திரளும் தம்பிகள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து மக்கள் மத்தியில் கட்சியின் முகமாக இருப்பவர்களில் ஒருவரான காளியம்மாள் குறித்து சீமானின் குரலில் இன்னும் ஒரே ஒரு பிசிறுதான் இருக்கிறது, காளியம்மாள். அதன் பிறகு சிவசங்கரன், அவன் ஒரு பிசிறு, இரண்டையும் தட்டிட்டோன்னா சரியாகிவிடும் என்று பேசும் ஆடியோ வெளியாகி நாம் தமிழர் கட்சிக்குள் பூகம்பத்தை உருவாக்கியது. அதற்கு அண்ணனின் தம்பிகளும், சேச்ச, இது அண்ணனின் குரலே இல்லை, ஏஐ மூலமாக எடிட் பண்ணிருப்பாங்க, நிச்சயமாக அண்ணன் இப்படி பேச மாட்டார். காளியம்மாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அண்ணன் தருகிறார். கடந்த தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நல்ல வாக்குகளையும் பெற்றார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அண்ணன் இப்படி பேசுவார்? இது உடன்பிறப்புகள் அல்லது சங்கிகளின் செயலாக இருக்கும் என முட்டு கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டண உயர்வை கண்டித்து சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் பேசிய சீமான், திடீரென்று இவர்களுக்கு காளியம்மா மீது அவ்வளவு பாசம். காளியம்மா மயிலாடுதுறையில் போட்டியிட்ட போது வேலை செய்து ஜெயிக்க வைத்திருக்க வேண்டியதுதானே. நாங்கள் பிசிறு என்று சொல்லுவோம், உசுறு என்று சொல்லுவோம், இது என் கட்சி பிரச்சனை என்று பேசினார். இவரது பேச்சை அக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருந்த தொண்டர்களே அதிர்ந்து போயினர். அந்த காணொளி சமூக வலைதளத்தில் வெளியான பிறகு அதை பார்த்த தம்பிகள், அப்போ அண்ணன் பேசியது உண்மைதானா, என்ன இது இப்படி செய்கிறார் என வாயடைத்து போய் முட்டு கொடுக்க முடியாமல் மௌனமாக இருந்து வருகின்றனர். ஆடியோ வெளியான போதே கட்சிக்குள்ளே சீமானுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இது குறித்து பலரும் அவரிடமே சென்று இப்படி பேசியிருக்க கூடாது என ஆதங்கப்பட்டு பேசியிருக்கின்றனர். ஆதங்கப்பட்டவர்களிடம் காளியம்மாள் குறித்து பல குற்றச்சாட்டுகளை சீமான் அடுக்கி இருக்கிறார். மேலும் இதையெல்லாம் சகித்துக் கொண்டுதான் நான் கட்சி நடத்தி வருகிறேன் என்றும் அவர்களிடம் ஓப்பனாக சொன்ன சீமான், காளியம்மாள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டார் என்ற தகவல் அப்போதே பரவியது. தற்போது பொதுவெளியில் மேடை போட்டு அந்த ஆடியோவில் பேசியது உண்மைதான், அப்படித்தான் பேசுவேன் என்பது போல் பேசியிருக்கிறார். இது அக்கட்சியினர் மத்தியில் சீமான் மீது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கட்சியிலிருந்து நன்கு அறியப்பட்ட முகங்களாக இருந்த ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட்டனர். அப்போது சீமான் தன்னை விட கட்சியில் யாரும் பிரபலமாக கூடாது என்பதற்காகத்தான் கட்சியின் முகங்களாக அறியப்படுபவர்களை நீக்கி விடுகிறார் என்ற விமர்சனம் அப்போதே எழுந்தது. அதே போன்று தற்போது காளியம்மாள் விஷயத்திலும் பொருந்தி இருக்கிறதை கவனிக்க முடிகிறது. இன்னும் எத்தனை பிசிறுகளை கட்சியிலிருந்து சீமான் நீக்குவாரோ என நாம் தமிழர் கட்சியை உற்று நோக்கும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த டிஃபாரஸ்டேஷனை, காடுகளை அழிப்பதை நிறுத்தலைன்னா மேலும் பல பேரழிவுகள் உண்டாகும். நிச்சயமாங்க நாம் குழந்தைகளுக்கு பாடப்புஸ்தகத்தில் ஒரு காலத்தில் மலைகள் என்ற ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. இப்போ காரணம், சாண்டு கிடைக்கல, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண முடியும், ஆனால் இம்போர்ட் இவங்க அனுமதிக்கிறது இல்லை. அது காரணம், இம்போர்ட் மணல் வந்ததுன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அதனால் பண்ண மாட்டேங்கிறாங்க.